அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு ஆன்மீகம். பெண்கள் கையில் பணம் தங்க செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன என்று பார்ப்போம் வாங்க. பெண்கள் மகாலட்சுமி அம்சம் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் குடும்பத்தில் நடத்தும் முறையும் அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கே மகாலட்சுமி அருள் பெற்று தரும் என்பார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் குடும்பத்தில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்று பார்ப்போம். பெண்கள் வீட்டில் காலையும் மாலையும் விளக்கு ஏற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றும் பொழுது எக்காரணம் கொண்டும் என்ன மன கஷ்டம் என்றாலும் கண்ணீர் சிந்தக்கூடாது. அப்படி நம் கண்ணீர் சிந்தினால் நம் குடும்பத்துக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். அதேபோல் திருமணம் ஆன பெண்கள் கையில் வலில் இல்லாமல் விளக்கேற்றவும் கூடாது, சாப்பாடு பரிமாறவும் கூடாது. அப்படி நாம் செய்வதால் நம் கையில் பணம் தங்காது. அதேபோல் சாப்பாடு பரிமாறும் பொழுது கைகளால் பரிமாறக்கூடாது, அன்னக்கரண்டில் தான் பரிமாற வேண்டும். அப்படி நம் பரிமாறுவதால் அன்னபூர்ணி அம்மாள் அருள் கிடைக்கும். அதேபோல் செவ்வாய் வெள்ளி அன்று பெண்கள் அம்மா வீட்டிலிருந்து கிளம்பி போகக்கூடாது. மகாலட்சுமி நம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். அதேபோல் பெண்கள் இரவில் தலை விரித்து போடக்கூடாது. நம் வீட்டில் எப்பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகள் பேசக்கூடாது. முடியாது, கிடையாது, நடக்காது, இல்லை என்று சொல்வதால் நம் கையில் பணம் தங்காமல் போய்விடும். அதேபோல் பெண்கள் நெற்றில் எப்பொழுதும் பொட்டு வைத்திருக்க வேண்டும். மகாலட்சுமி தேவி அவர்களுக்குள் குடியிருப்பார்கள். அதேபோல் பெண்கள் சேமிப்பு என்று சேமிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும். அடுத்தது பெண்கள் பொய் பேசக்கூடாது, போலியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தெய்வங்கள் நம்மை வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள். அதேபோல் என்னிடம் ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. அப்படி கூறுவதால் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அதேபோல் நாம் வீட்டில் இருப்பவர்களை கணவர் பிள்ளைகளை திட்டவும் கூடாது, சபிக்கவும் கூடாது. இது மிகப்பெரிய பாவம் வந்து சேரும். பெண்கள் செய்யும் தவறுகளை சரி செய்து கொண்டால் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அள்ளி கொடுப்பார். நன்றி.